ஹலோ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், வெல்கம் டு பிளாக்போர்ட் டெக்னிக்ஸ். இந்த கிளாஸ்ல நாம பயிற்சி 1.5ல இருக்கிற 5வது கணக்கு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற பயிற்சி கணக்குகள், எடுத்துக்காட்டு கணக்குகள் எல்லாமே பிளேலிஸ்ட் தமிழ் செக் பண்ணீங்கன்னா இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம 5th கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். A, B, C உட்கணம் n மற்றும் f:(a tends to b) என்ற சார்பு f of x equals 2x plus 1 எனவும் g:(b tends to c) ஆனது g of x equals x square எனவும் வரையறுக்கப்பட்டால் f of g மற்றும் g of f இன் வீச்சகத்தை காண்க. இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல ஏபிசி இந்த சிம்பிளோட மீனிங் வந்து உட்கணம். இதுல எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜிஎக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும், ஜி ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். பட் எஃப் ஆஃப் ஜியோட வீச்சகம் கண்டுபிடிக்கணும், ஜி ஆஃப் எஃப் ஓட வீச்சகம் கண்டுபிடிக்கணும். இதான் கொஸ்டின். இப்போ நம்ம ஆன்சர் பார்ப்போம். இப்போ ஆன்சர் எழுதும்போது ஃபர்ஸ்ட்ல என்ன கொஸ்டின்ல இருக்கோ அத ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எழுதுவோம். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, தென் ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டு வேல்யூவும் ஃபர்ஸ்ட்ல எழுத போறோம். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஜி ஆஃப் ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 2x plus 1. g of x equals x square. இதான் கொஸ்டின்ல இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வீச்சகம். இதோட வீச்சகம் எஃப் ஆஃப் ஜியோட வீச்சகம். ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் ஜின்றது சார்புகளின் சேர்ப்பு கான்செப்ட்ல வரக்கூடியது. அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு, அந்த கிளாஸ் பார்த்துட்டு இது பார்க்கும்போது ஈஸியா புரியும். சார்புகளின் சேர்ப்பு கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லுமே அதுல இருக்கும். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இப்போ எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு இதோட விரிவாக்கம் ஃபர்ஸ்ட் எழுதணும். எஃப் ஆஃப் ஜினா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் ஆஃப் ஜியை இந்த மாதிரி கூட எழுத முடியும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூவை அப்ளை பண்ண போறோம். கொஸ்டின்ல ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கும், அந்த ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூவை அந்த இதுல அப்ளை பண்ணும். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொஸ்டின்ல இந்த இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர், ரைட்? எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? இதுல எஃப் அப்படின்றது இருக்கிறதுனால எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா எடுக்க போறோம். அந்த ஃபார்முலால இந்த கொஸ்டின்ல என்ன இருக்கு? எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா 2x plus 1. இப்போ இந்த ஃபார்முலால எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலா எக்ஸ் ஸ்கொயர் போட போறோம், அவ்வளவுதான். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது 2 into x, எக்ஸோட வேல்யூ இங்க என்ன? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. பிராக்கெட் ரிமூவ் பண்ணும்போது ஆன்சர் என்ன வரும்? 2x ஸ்கொயர் பிளஸ் 1. இதுதான் எஃப் ஆஃப் ஜியோட ஆன்சர். இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வீச்சகம். இதோட வீச்சகம் கேட்டிருக்காங்க. அப்போ வீச்சகம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு சார்பு. இந்த சார்பை நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல பார்த்திருக்கோம், கன கட்டமைப்பு முறை, பட்டியல் முறை, இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கு. அந்த முறைகள் யூஸ் பண்ணி சார்பை வந்து குறிக்க முடியும் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நம்ம இங்க வீச்சகத்தை இந்த கன கட்டமைப்பு முறை வச்சு குறிக்க போறோம். ஓகே, கன கட்டமைப்பு முறைனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த கணம் பிராக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் இங்க
இன்புட் அவுட்புட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இங்க நமக்கு எக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்புட்டுக்கு நம்ம எல்லாமே எக்ஸ் அந்த லெட்டர் தான் இருக்கு. ஸோ நம்ம இங்க எக்ஸை இன்புட்னு எடுப்போம், ஒய்யை வந்து அவுட்புட்னு. ஓகே, எக்ஸ் வந்து இன்புட், ஒய் வந்து அவுட்புட். அதே மாதிரி நமக்கு இங்க வந்து இது வந்து அவுட்புட்டா வந்திருக்கு. அப்போ நம்ம ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் பிளஸ் 1 அந்த மாதிரி எடுக்க முடியும். இப்போ நம்ம இன்புட் இங்க என்ன இருக்கு, 2x இன்புட், ஒய் வந்து அவுட்புட். ஓகே, அப்போ இதுல நம்ம அவுட்புட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ண போறோம். அவுட்புட்னா ஒய் அவுட்புட்டை ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ அவுட்புட்டை வந்து டிஸ்கிரைப் பண்ண போறோம் எப்படின்னா, ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் பிளஸ் 1 கமா x belongs to n. x belongs to n. nன்றது இயல் எண்கள். இயல் எண்கள் 1 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது கொஸ்டின்ல இயல் எண்கள்ன்ற இது கொடுத்துருக்காங்க, ஏபிசி. இது அதாவது நம்பர்ஸ் எல்லாமே இயல் எண்கள்ல இருந்து வர மாதிரி. உட்கணம் இயல் எண்கள் n அப்படின்னா அது வந்து இயல் எண்களோட ஒரு உட்கணம் தான் அப்படின்றது. அப்போ நம்ம கண கட்டமைப்பு முறைனாலே இந்த சச் தட் இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் எழுதுவோம். இதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம இங்க அவுட்புட்டை மட்டுமே நம்ம டிஸ்கிரைப் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ன்ற லெட்டர், அதாவது ஒய்ன்ற லெட்டர் எடுத்திருக்கோம். ஜஸ்ட் கன்சிடர் பண்றோம் ஒய் அவுட்புட்டுக்கு ஒய், இன்புட்க்கு எக்ஸ். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் அவுட்புட்டை டிஸ்கிரைப் பண்ணும்போது ஒய் சச் தட், இந்த சச் தட் பிலாங்ஸ் டு, இந்த சிம்பிள் வந்து பிலாங்ஸ் டு, இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணி எழுதுனா தான் அது கண கட்டமைப்பு முறை, ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி எழுதுறது. அப்போ அவுட்புட் என்ன இருக்கு, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் பிளஸ் 1. அதுக்கப்புறம் இன்புட், அதாவது எக்ஸ் எங்க இருந்து வரக்கூடியது, உட்கணம் இயலன்கள்ல இருந்து. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு n. இதுதான் வந்து எஃப் ஆஃப் ஜியோட வீச்சகம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கண்டுபிடிக்க போறோம். இன்னொரு ஒன்று கேட்டிருக்காங்க, ஜி ஆஃப் எஃப். இப்போ ஜி ஆஃப் எஃப் வந்து இப்படி எக்ஸ்பேண்ட் விரிவாக்கம் பண்ண முடியும், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். சேம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமோ அதே தான், பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃபார்முலால, அதுக்கேற்ற மாதிரி. இப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு கொஸ்டின்ல, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் 2x பிளஸ் 1. அதே இதை இங்க அப்ளை பண்றோம், 2x பிளஸ் 1. அதுக்கப்புறம் இங்க ஜி இருக்கிறதுனால ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன்ல, ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்முலால எக்ஸுக்கு பதிலாக 2x பிளஸ் 1 போட போறோம். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஃபார்முலால நம்ம 2x பிளஸ் 1 எக்ஸுக்கு பதிலாக போடுவோம். அப்போ 2x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், அந்த மாதிரி தானே வரும். இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்முலால எக்ஸுக்கு பதிலாக இந்த 2x பிளஸ் 1 போடுறோம், அவ்வளோதான். இதுதான் வந்து ஜி ஆஃப் எஃபோட ஆன்சர். பட் கொஸ்டின் என்ன, வீச்சகம் கண்டுபிடிக்கணும். வீச்சகம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கண கட்டமைப்பு முறை தான் யூஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி பண்ண சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். கண கட்டமைப்பு முறைக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து கண பிராக்கெட்ஸ் போடணும். அதுக்கப்புறம் இங்க ஒய் வந்து இது. அப்போ 2x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x 2x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், ஒய் சச் தட் கமா எக்ஸ் பிலாங்ஸ் டு n. ஓகே, இது கொஸ்டின்ல சப்போஸ் ஏபிசி பிலாங்ஸ் டு w இல்ல ஆர் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பிலாங்ஸ் டு ஆன்சர்ல சேம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் எழுதணும். இங்க n கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஆன்சர்ல எக்ஸ் பிலாங்ஸ் டு n எழுதுவோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்போ கண கட்டமைப்பு முறை யூஸ் பண்ணி வீச்சகம் எழுதும் போது ஃபர்ஸ்ட்ல அவுட்புட்டை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். அவுட்புட் இங்க நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதான் அவுட்புட். அப்போ அதை ஒய் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுக்கிறோம். அது ரேண்டம் லெட்டர், என்ன லெட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 2x பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், ஒய் சச் தட். இந்த மாதிரி சச் தட், இந்த சிம்பிளோட நேம் வந்து சச் தட். இந்த சிம்பிள் வந்து
பிலாங்ஸ் டு. இப்போ சச் தட் பிலாங்ஸ் டு கணம் அடைப்புக்குறி இது எல்லாமே யூஸ் பண்ணாதான் அது கன கட்டமைப்பு முறையில வரும். அதனால அந்த ஃபாலோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எழுதியிருக்கோம். இதான் வீச்சகம். ஓகே, இப்போ இதுதான் பயிற்சி 1.5 இருக்கிற 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பிளாக்போர்ட் டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll see in another video. Until then, Shiny signing off.